நம்ம இலக்கியாவும், கௌதமும் அந்த வீட்டுக்கு போயி அங்க விசாரிக்கும்போது, அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் கொஞ்சம் லேட்டா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அந்த அம்மா இருந்துட்டு வெளிய வந்து உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த குடுக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்துல தான் இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த அம்மா இருந்துட்டு ஒரு சைகை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சைகைக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் கண்டுபிடிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து அந்த எஸ்எஸ்கேவோட கதைய முடிச்சு, அவங்க 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த போறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஜெயிக்கிறத யாராலயுமே தடுக்க முடியாது. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல கோடி ரூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, நல்ல விஷயம் செய்யறதும் தவறானது தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்கலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் இலக்கியா வந்துட்டு அந்த அம்மா சொன்ன உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்லியிருக்கணும்? ஆனா, மூச்சுக்கு 300 முறை அவங்க அதாவது அந்த மாணிக்கம் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த மாரி வந்து ஸ்டார்ட் பண்றது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் வந்து இப்ப வேற யாரு கேட்டாலும் குடுக்காதீங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த இடம் அப்டின்ற மாரி என் பொண்டாட்டியே சொன்னாங்க. அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த ஒரு விஷயம் தான் நம்ம இலக்கியாவுக்கு இடிச்சிட்டே இருக்கு. கடைசில தான் நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது, அந்த அம்மா வெளிய வந்து பயங்கர கோவத்தோட பேசும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இருந்துட்டு விஷயத்த வந்து தெளிவா வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதாவது வீட்ல பிரச்சனை நடக்குது அப்டின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைகை வந்து பண்ணியிருக்காங்க. அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க. கௌதம் அந்த வீட்ல ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அம்மா கோவத்தோட பேசும்போது, அவங்க கைய நீங்க பார்த்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க கை வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நமக்கு வந்து காட்டுற மாரி இருந்துச்சு. இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்கு அப்டின்ற மாதிரியே. அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. என்னடா இது இவங்க மறுபடியும் வந்துட்டு இருக்காங்களே! அப்டின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நான் நெனைக்கிறேன். அதாவது மறுபடியும் போய் கேட்டா, அந்த அம்மாவோட ரியாக்ஷன் என்ன அப்டின்றது நமக்கு தெரிஞ்சிரும். அப்டின்ற மாரி வந்து சொல்லுதான். மறுபடியும் வந்து இப்ப அங்க போறாங்க. மறுபடியும் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இவனுங்க என்னடா மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வெளிய அனுப்பி, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அனுப்பிச்சு விட சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் இப்போ அந்த அம்மா இருந்துட்டு, கையில வந்து பார்த்தீங்கன்னா சைகை காட்டுறாங்க. ஆனா வாய் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் வந்திருக்கீங்க?" அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா கை வந்து பார்த்தீங்கன்னா, "காப்பாத்துங்க" அப்படின்ற மாரி தான் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. கடைசில உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு உள்ள மாஸ் என்ட்ரி வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.